என் பசங்க ஸ்கூலுக்கு போவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சில டைம் அம்மா நான் அவங்க கூடவே இருக்கேனே, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல அப்படின்னு கெஞ்சுறாங்க. தினம் தினம் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய யுத்தமே நடத்தி முடிக்கிற மாதிரி இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு அதை தான் இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ் டவுட் சால்வ்டு சீரீஸ்ல நான் அட்ரஸ் பண்ண போறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மறுக்கிறது அவங்களுடைய லேசினஸோ வீக்னஸோ இல்லைங்க. இது ஒரு பிரெயினுடைய ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ், ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதை நம்ம ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கத்தில் லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது குழந்தைங்க அந்த சேஞ்சும் அந்த அட்மாஸ்பியரையும் பாசிட்டிவாக அடாப்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டையும் பிரெயின் சேஞ்சும் நம்மளால ஈஸியாக கொண்டு வர முடியும். நம்ம டே டு டே லைஃப்பில் தினமும் காலையிலேருந்து நைட்டில் நடக்கிற விஷயங்களையே ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரது மூலயமா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக பிடிக்காம இருக்கிறதுல இருந்து ஸ்கூலை பிடிச்சு புரிஞ்சு போகிற குழந்தைங்களா மாறுவாங்க. அண்ட் இந்த எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு அடிஷ்னல் போனஸாக ஒரு லாங் டைம் வெக்கேஷனோ ஹாலிடே சீசனோ வீக்கெண்டுக்கு அப்புறமாவோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற இப்போ ஒவ்வொரு மெத்தடோட எண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதனால ஒவ்வொரு மெத்தடையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. ஐம் அ ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களுடைய ஃபோக்கஸ், மெமரி அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. அது மூலயமா பசங்க லைஃப்லயும் அகாடமிக்ஸ்லயும் சக்சஸ் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் ஃபிக்ஸ் இல்லைங்க. பசங்க அழுவாம ஸ்கூல் போறதுக்கு, பசங்களுக்கும் ஸ்கூலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எமோஷனல் கனெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 மெத்தட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்லீப் ரித்தம். தூக்கம் தானே, டயர்டானா பசங்க தானா தூங்க போறாங்க அப்படின்னு நம்ம அதை லைட்டா எடுத்துக்க கூடாதுங்க. நம்ம பாடியில ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கிற மாதிரி நம்ம பிரெயின்லயும் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். நம்ம சேம் டைம்ல தூங்கி மறுநாள் சேம் டைம்ல எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிளாக் அலர்ட்டா ஆக்டிவா இருக்கும். இப்போ ஃப்ரைடே சாட்டர்டேஸ்லாம் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு லேட்டாக எந்திரிச்சிட்டு அப்புறம் திடீர்னு திங்கக்கிழமை அன்னைக்கு மார்னிங் 6-6:30 எந்திரிக்கணும் அப்படின்னா அது பிரெயினுக்கு லிட்ரலி ஒரு சோஷியல் ஜெட் லேக் கொடுக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இதை நம்ம பிஹேவியர் ப்ராப்ளமாக பார்க்காம அவங்களுடைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டனாலே இந்த ப்ராப்ளமை நம்ம மோஸ்ட்லி சார்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் சொல்யூஷன் நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தாங்க. எல்லா டேஸ்லையும் சேம் டைம் ஸ்லீப், சேம் டைம் எந்திரிக்கிறது பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கலி இது எப்படி பாசிபிள்? வீக்கெண்ட்ஸில் பசங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 30 to 45 மினிட்ஸ் வேரியேஷன் இருந்தால் ஓகே வீக்கெண்ட்ஸில். பட் அதுக்கு மேலே அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் பிரெயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். 4 to 8 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் 9 to 10 hours ஆஃப் ஸ்லீப் வேணும். அப்போ தான் நம்மளுடைய பிரெயினும் இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் கன்சாலிடேட் பண்ணி லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்கும். ஒரு லாங் டேர்ம் வெக்கேஷன், சம்மர் ஹாலிடேஸ், தீபாவளி ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைம்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டிரான்சிஷன் திடீர்னு கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். அப்போ 10 days பிரேக் இருக்குன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் ஒரு 15 மினிட்ஸ் குறைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ டெய்லி 11:30 மணிக்கு பசங்க தூங்க போறாங்கன்னா 10:30க்கு மாத்துறது, 10க்கு மாத்துறது, அந்த மாதிரி படிப்படியா குறைச்சிங்கன்னா அந்த மண்டே மார்னிங் இல்ல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு பிரெயின் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ற இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பசங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபோக்கஸ், மெமரி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். செகண்ட் ஒன், லைட் பிரேக்ஃபாஸ்ட். இதை ஏன் நான் லைட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட பேசுற பேரண்ட்ஸ் 2 சினாரியோ சொல்லுவாங்க. ஒன்னு, பேரண்ட்ஸ் நம்ம அவங்களை அவசரப்படுத்திட்டே இருப்போம், சீக்கிரம் சாப்பிடு இல்ல வேன் வந்துருச்சு சாப்பிட்டது போதும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா குழந்தைங்களே ரொம்ப ஸ்லோவா சாப்பிடுவாங்க, சாப்பிட பிடிக்கல, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா டைம் இருக்காது. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு இன்ட்ரெஸ்டும் பசியும் இருக்காது. ப்ராக்டிக்கலி குழந்தைங்களுக்கு லேர்னிங் சென்டர், ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கும். பிளஸ் லேர்னிங்க்கும் அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு குளுக்கோஸ் ரொம்ப அதிகமா தேவை. நம்ம பசங்க மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா ஆல்ரெடி நம்மளுடைய பாடி ஃபாஸ்டிங்ல இருக்கு. அண்ட் மார்னிங்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா அதுக்கான குளுக்கோஸ் இருக்காது. அப்ப நேச்சுரலாவே பசங்க கொஞ்ச நேரத்துல டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க ஸ்கூலுக்கு போன அப்புறம். அப்ப அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, டீச்சர்ஸ் சொல்றதை சரியா கவனிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் அவங்களுக்கு நிறைய மூட் ஷிஃப்ட் ஏற்படுத்தும். அது அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி கண்டினியூ ஆகி ஸ்கூல்ல ஒரு டிஸ்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை லைட்டராகவும் ஈஸியராகவும் வச்சுக்கணும். ஒரு விதத்துல இது பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைட்டர் அண்ட் ஈஸியரா அப்படின்னா இப்போ ஒரு பனானா பிளஸ் ஒரு சியா சீட்ஸ், பிரெட் பிளஸ் எக், தோசை மெலிசா ஊற்றி அது கூட கொஞ்சம் பீனட் சட்னி, இந்த மாதிரி நீங்க அதுல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி கண்டிப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்ல ஹெல்ப் பண்ணும்.
ப்ளஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்கும்போது அது குளுக்கோஸை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக லைட்டாகவும் நியூட்ரியன் ரிச்சாகவும் மாற்றிக்கோங்க. அண்ட் நம்ம ஹாலிடேஸ் டைம் அப்போ, வெக்கேஷன் டைம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமே வந்து ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். அண்ட் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 to 7 days முன்னாடி அந்த ரொட்டீன் கொண்டு வந்துருங்க. நார்மலி நம்ம ஸ்கூலுக்கு எந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமோ அந்த டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ். இப்போ ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் போடுற மாதிரி நம்ம பிரெயினுக்கும் BDNF அப்படின்ற ஒரு புரோட்டீன் ரிலீஸ் ஆகுங்க. அது ஒரு பிரெயின் ஃபர்டிலைசர் மாதிரி. அதுதான் நம்ம பிரெயின் செல்ஸ்க்கான growth, அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் வளர்க்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த BDNFன்ற பிரெயின் ஃபர்டிலைசர் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது நம்ம பசங்களுக்கு கரெக்டாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ். அதனால டெய்லி அட்லீஸ்ட் 30 minutes உங்க பசங்களுக்கு பிசிக்கலி இன்டென்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க இன்வால்வ் ஆகணும். எஸ்பெஷலி அவுட்டோராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவாக வேணா இருக்கலாம். சைக்கிளிங், பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாடுறது, ஃப்ரீயாக ஓடுறது. 3 ரூல்ஸ் தான். நேச்சுரல் லைட் அண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கணும், பிளஸ் வந்து பிசிக்கலி இன்டென்ஸா இருக்கணும், உங்களுக்கு ஸ்வெட் ஆகணும். குரூப் கேம்ஸ் மாதிரி விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட், ஃபுட்பால். BDNFக்கு இன்னும் ஒரு XX பவர் தான் சொல்லணும். ஏன்னா இதுல சோஷியல் என்கேஜ்மெண்ட்டும் இருக்கு. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற 2 மெத்தட்ஸ்மே பாத்தீங்கன்னா பசங்களோட பிரெயின் அண்ட் எமோஷன், ஸ்கூல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயங்களா இருக்க போது. 4th ஒன் கூல் ஹோம் கனெக்ஷன். ஸ்கூல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய அன்சர்டனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய இடம். திடீர்னு பசங்க சண்டை போடுவாங்க, மேம் சொல்ற ஒரு விஷயம் பிடிக்காது, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது தோத்துருப்பாங்க, ஹோம்ஒர்க் ப்ரெஷர்ஸ். குழந்தைங்களுக்கான அகாடமிக் லேர்னிங்ஸ் மட்டும் இல்ல, பட் நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸும் பசங்க இங்க தான் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறாங்க. அதனால பசங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம், ஒரு ப்ரெஷர், ஒரு அன்பிரடிக்டபிள் ஏரியா, இது எல்லாமே அவங்க மைண்ட்ல இருக்கு. பசங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய ஃபியர் சென்டர் அமிக்டெல்லா அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படி நம்ம குழந்தைங்க பர்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்ஸா நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்க. குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எமோஷனல் பாண்டிங் பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். உங்க ஸ்கூல் சம்பந்தப்பட்ட கான்வர்சேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ் ஆர் நோல கொடுப்போம், இல்லைன்னா அவங்க ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, இன்னைக்கு மேம் என்ன சொன்னாங்க. இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி அந்த ஃபியர், ப்ராப்ளம், ப்ரெஷர் இதெல்லாம் தான் ரிலேட் ஆகும் அவங்க பிரெயினுக்கு. அதுக்கு பதிலாக ஸ்கூல்ல இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க மைண்ட் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் கம்யூனிகேஷன் நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன புதுசா கத்துக்கிட்ட அப்படிங்கிறத கேளுங்க. அப்ப நம்ம பிரெயின்ல ஒரு ஃபில்டர் இருக்கு. அந்த ஃபில்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா கியூரியாசிட்டி டிரைவனா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு. அப்போ வந்து பிரெயின் அதை தான் போய் ஸ்கேன் பண்ணும். அப்போ நீ புதுசா இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. இதே ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா அப்படின்னா மறுபடியும் டெட்லைன், ப்ரெஷர். ஸோ பிரெயின் அதை நோக்கி தான் போகும். என்ன கஷ்டமான சினாரியோ இருந்தது, அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ண. அதாவது பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன தடங்கள் அன்னைக்கு இருந்திருக்கும், அதை அவங்க சால்வ் பண்ணியும் இருந்திருப்பாங்க. பட் அதை அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நம்ம விட்டுருவோம். நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது பசங்களுக்கு அவங்களுடைய மென்டல் ரெசிலியன்ஸ் ட்ரிகர் ஆகும். பசங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குங்க. நீங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்டு ட்ரிகர் பண்ணும்போது அது பிரெயின்ல ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கான பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். பிளஸ் ஸ்கூலை பத்தின ஒரு பாசிட்டிவ் எமோஷனையும் குழந்தைங்களுக்கு பில்ட் பண்ணும். 5வது விஷயம் சரியான பாராட்டு. இந்த 5th மெத்தடுக்கு உங்க பசங்களை லைஃப் லாங் லேர்னிங் லவ்வர்ஸா மாத்தக்கூடிய பவர் இருக்குங்க. நம்ம பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அதை CEO ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் குழந்தைங்களுடைய முக்கியமான எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன். குழந்தைங்க ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பண்றது, ஸ்டக் ஆயிட்டாங்கன்னா டிஃப்ரெண்டான அப்ரோச்ல ட்ரை பண்றது, அப்புறம் இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியுது, அந்த அவேர்னஸோட அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது. இந்த எபிலிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆக தான் குழந்தைங்களுக்கு வரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா புரியும், இந்த எல்லா எபிலிட்டிஸுமே பசங்க வந்து ஒரு விஷயத்தை டீப்பா கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா தேவை. அது ரீடிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், ஒரு புது லாங்குவேஜ் ஆகட்டும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு எஃபர்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை எப்படி நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியும் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அப்படின்னா, எப்பயுமே உங்க பசங்க கிட்ட அவுட்கம் பாராட்டுறதுக்கு பதிலா அவங்க செய்யற விஷயங்கள் பாராட்டினீங்கன்னா, அதாவது அந்த ப்ராசஸை பாராட்டினீங்கனாலே நான் சொன்ன இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்க குழந்தை வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்திசாலிடா செம்மையா சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் தான் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பசங்களுக்கு முயற்சி பண்றதுடைய ரிவார்டு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி முயற்சி பண்றதை பத்தி தான் யோசிப்பாங்களே. புத்திசாலி குழந்தைடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்க அண்ட் உன்னுடைய எஃபர்ட்ஸ் வந்து உன்னுடைய மார்க்ல தெரியுது அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த சேஞ்ச் தான் உங்க பசங்க ஸ்கூலை எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஷிஃப்ட்டும் பசங்களுக்குள்ள கொண்டு வரும். ஸ்கூல் அப்படிங்கிறது மார்க்ஸ், ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்றது, அவார்டு வாங்குறது, அதை பத்தி மட்டும் இல்லை. நான் ஸ்கூல்ல என்ன கத்துக்கிறேன், எனக்கு என்னென்ன மாதிரியான சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்
ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறது பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்த ஆரம்பிக்கும். ஒரு லாங் வெக்கேஷன் அப்புறமும் ஹாலிடேஸ்க்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. திருப்பி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப எராட்டிக் ஆயிட்டு இருக்கும் ஹாலிடே சீசன் அப்போ. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வீக் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் பசங்க வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும்போது இந்த எஃபர்ட் பிரைசிங் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க. ஏன்னா எப்போ பசங்க ஆல்ரெடி டவுனா இருக்கும்போது அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்போ ஸ்கூல்ல வந்து இன்னும் கொஞ்சம் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டே இருப்பாங்க. நீங்க அப்போ அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பசங்களுக்கு மறுபடியும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்களுடைய ஃபோக்கஸிங் அண்ட் அட்டென்ஷன் கெப்பாசிட்டியை மறுபடியும் கொண்டு வர முடியும். நான் இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த 5 மெத்தட்ஸ்மே மேஜிக் ரிசல்ட்ஸ் ஒரே நாள்ல கொடுக்காதுங்க. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. மினிமம் அட்லீஸ்ட் 7 days நீங்க இது எல்லாத்தையுமே உங்களோட டே டு டே லைஃப்ல மைண்ட்ஃபுல்லாவும் கான்சியஸாவும் இன்டகிரேட் பண்ணுங்க. நம்ம பிரெயினுங்கிறது எப்பயுமே அட்ஜஸ்ட் ஆயிட்டே இருக்குங்க. ஸோ நீங்க 7 நாள் இதை தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா உங்க குழந்தைங்களுடைய பிரெயினும் மாறும், அவங்க ஸ்கூல்ல பாக்குற விதமும் மாறும். உங்க பசங்க ஸ்கூல்ல பத்தி பேசும்போது அதிகமா என்ன சொல்றாங்க? ஃபன் அண்ட் எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல ஹோம்ஒர்க் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு புலம்புறாங்களா, இல்ல எதுவுமே சொல்றது இல்ல அமைதியா போறாங்க? இந்த 4 விஷயத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃபன், ஃபியர், புலம்பல் இல்லைன்னா குவைட், எதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அந்த ஸ்பெசிபிக் சினாரியோவை நம்ம எப்படி இன்னும் பாசிட்டிவா கையாள முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோல இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண மெத்தட்ஸ் எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் நீங்க இமீடியட்டா ஆரம்பிக்கலாம். அண்ட் அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கைட் வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ரைஸ் எ சைல்ட் ஹூ லவ்ஸ் டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம ஒரு இபுக் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நிறைய பேரண்ட்ஸ் சொன்ன ஸ்கூலுக்கு பசங்க போக மாட்டாங்கன்னு சொல்லும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கான ரியல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்கு. ஆப்ஷனல் ரிசோர்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு என் கூட டைரக்டா பேசணும், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டிலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இன்னொரு பேரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க.